வணக்கம் நண்பர்களே. நாம் எல்லாரும் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது உடனே என்ன யோசிப்போம்? ஒரு நல்ல ஸ்பா போகலாம், இல்லனா பிடிச்சத ஷாப்பிங் பண்ணலாம், இல்ல ஒரு நாள் முழுக்க தூங்கலாம்னு நினைப்போம். இதையெல்லாம் நாம செல்ஃப் கேர்னு சொல்றோம். ஆனா நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த செல்ஃப் கேர் விஷயங்களே சில நேரத்துல உங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை தருதுன்னு. ஏன் இப்படி நடக்குது? நாம பண்ற தப்பு என்ன? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாயிண்ட் 1, தி டு டூ லிஸ்ட் ட்ராப். நிறைய பேருக்கு செல்ஃப் கேர்ங்கிறது ஒரு டாஸ்க் மாதிரி ஆகிடுது. இன்னைக்கு நான் 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணணும், அப்புறம் ஜூஸ் குடிக்கணும், அப்புறம் ஒரு புக் படிக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுக்கிறோம். ஒருவேளை அதுல 1-2 பண்ண முடியலன்னா அதை நினைச்சு நாம இன்னும் அதிகமா கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம். செல்ஃப் கேருங்கிறது மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு. அதை ஒரு வேலையை மாத்தி உங்களுக்கே அழுத்தம் கொடுத்துக்காதீங்க. பாயிண்ட் 2, சோஷியல் மீடியா கம்பேரிசன். சமூக வலைதள ஒப்பீடு. இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஒருத்தர் ஒரு அழகான பீஸ்ல உட்கார்ந்து காஃபி குடிக்கிறத பார்த்துட்டு இதுதான் செல்ஃப் கேர்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். அவங்க பண்ற மாதிரி நாமளும் செலவு பண்ணாதான் அது செல்ஃப் கேர்னு நினைக்கிறது தப்பு. மற்றவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம கிட்ட அது இல்லையேன்னு கவலைப்படுறது செல்ஃப் கேர் இல்ல, அது செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன், சுய அழிவு. 3, அவாய்டிங் த ரியல் ப்ராப்ளம்ஸ். உண்மையான பிரச்சனையை மறைத்தல். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை சரி பண்ணாம நான் இப்போ செல்ஃபை கேர் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்க்கறதோ இல்ல தூங்குறதோ அந்த பிரச்சனையை தீர்க்காது. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். சோகமா இருக்கும்போது சோகத்தை அனுபவிங்க, அழுகணும்னு தோணுனா அழுங்க. அதை விட்டுட்டு இல்ல நான் செல்ஃப் கேர் பண்றேன், நான் எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பேன்னு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்காதீங்க. நிஜமான செல்ஃப் கேர் எது? அப்போ உண்மையான செல்ஃபைட்டி கேர் எது? ஓகே, உங்க உடம்புக்கும் மனசுக்கும் என்ன தேவைன்னு கேட்டு அதை செய்யறது. தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகிறது. போன், சோஷியல் மீடியாவுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை நீங்களே குறை சொல்லிக்காம இருக்கிறது. செல்ஃப் கேருங்கிறது உலகத்துக்காக காட்டுற விஷயம் இல்ல, அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற அமைதி.